ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல். நிதி பற்றாக்குறை 1,07,000 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பீடு. நவீன தமிழகத்தை உருவாக்குவதற்கான முன்முயற்சிதான் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட். முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழக பட்ஜெட் நீண்டதாக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தமிழக பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை, மக்களை ஏமாற்றும் அறிவிப்புகளாகவே இருக்கின்றன என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் பற்றி அவதூறு பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது தொடரப்பட்ட வழக்குகள் ரத்து. கவனமுடன் பேச வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வெளிநாட்டில் இருந்து அனுமதியின்றி பணம் பெறப்பட்டது தொடர்பான வழக்கு. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்புகளை மேற்கொள்ள பட்ஜெட்டில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கையில் 50 கோடி ரூபாயில் 500 அரசு பள்ளிகளில் உயர்கல்வி குறித்து விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்படும் என்றும், சுமார் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்திற்காக 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் 65 கோடி ரூபாயிலும், 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் 56 கோடி ரூபாயிலும் தரம் உயர்த்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2000 பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் 160 கோடி ரூபாயில் தரம் உயர்த்தப்படும் என்றும், காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி 700 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மேலும் 15,000 இடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. AI உள்ளிட்ட துறைகளில் புதிய பட்டய மற்றும் பட்டப்படிப்புகள் உருவாக்கப்படும். அரசு பொறியியல் கல்லூரிகளில் AI உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், சென்னை அருகே புதிய நகரம் அமைக்கப்படும் என்றும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட்டில் சென்னை அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் பேருந்து, சாலை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய நகரம் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் 3500 கோடி ரூபாயில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் என்றும், சென்னை போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேளச்சேரி குருநானக் கல்லூரி சாலை பகுதியில் 310 கோடி ரூபாயில் புதிய மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீரமைக்க இயலாத வீடுகளுக்கு பதிலாக 600 கோடி ரூபாய் செலவில் 25,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் 6100 கிலோமீட்டர் கிராம சாலைகள் 2200 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்றும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்து உரையாற்றினார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் நாளை காலை தாக்கல் செய்ய உள்ளார். இதனிடையே அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். வரும் 17ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதம் மற்றும் பதிலுரை நடைபெறும் என்றும், வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.
மதுபான தொழிற்சாலையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதற்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் மதுபான ஊழல் முறைகேடு குறித்து பேச அனுமதி வழங்கப்படவில்லை என கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய் அளவில் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது என கூறினார். 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழுவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக திமுக அரசு எந்த பதிலையும் கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழக பட்ஜெட் நீளமாக இருந்தாலும் அதில் தமிழகத்திற்கான வளர்ச்சிக்கு ஒன்றுமில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தை பற்றி கவலைப்படாத பட்ஜெட்டாக தமிழக பட்ஜெட் இருப்பதாகவும், பெண்கள் பாதுகாப்பிற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், கல்லூரிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவதாக கூறிய திமுக அரசு அதற்காக பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். புதிய பேருந்துகள் வாங்க 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறும் ஆட்சியாளர்கள் பழைய பேருந்துகளை என்ன செய்வார்கள் என்ற அவர், அரசு ஊழியர்கள் பென்ஷன் திட்டம் பற்றி எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்றும் விமர்சித்தார். தொகுதி மறுசீரமைப்பு என இல்லாத ஒன்றை கூறிக்கொண்டு கோட்டையில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். தமிழக பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும், தமிழக மக்களை ஏமாற்றும் அறிவிப்புகளாக உள்ளன என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்துடன் தொடங்கப்பட்ட தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்த பரப்புரை, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு யாருக்கும் எதுவும் இல்லை என்ற யதார்த்தத்துடன் நிறைவடைந்திருக்கிறது என தெரிவித்துள்ளார். கல்வி, மருத்துவம், வேளாண்மை போன்ற முதன்மை துறைகளுக்கு போதிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மாணவர்களுக்கு இலவச கணினி போன்ற சில கவர்ச்சியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் கூட அவை மக்களை ஏமாற்றும் அறிவிப்புகளாகவே உள்ளன என தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறை 1 லட்சம் கோடியை தாண்டிவிட்ட நிலையில் நிலைமையை சமாளிக்க நடப்பாண்டில் 1,62,200 கோடி ரூபாயை தமிழக அரசு கடனாக வாங்குவதால் 2025-26 ஆண்டு முடிவில் கடன் 9,29,959 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொத்தத்தில் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு பயனளிக்காத, கடன் சுமையை மட்டுமே அதிகரிக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்று ராமதாஸ் விமர்சித்துள்ளார். டாஸ்மாக் டெண்டரில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட 7 இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்த அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவி உள்ளதாக குற்றம் சாட்டினார். டெண்டர் விடப்பட்டதிலும், டாஸ்மாக் பணி நியமனம், பணியிட மாற்றம் செய்யப்பட்டதிலும் எந்த முறைகேடுகளும் நடக்கவில்லை என கூறிய அவர், டாஸ்மாகில் தவறு நடந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். மதுபான கொள்முதலில் யாருக்கும் சலுகை காட்டப்படவில்லை என தெரிவித்த அமைச்சர், எந்த முகாந்திரமும் இல்லாமல் டாஸ்மாகில் ஊழல் என குற்றம் சுமத்தப்படுகிறது என்றும், அமலாக்கத்துறை சோதனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் அவர் கூறினார். கூவத்தூர் சம்பவத்திற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி யார் என்று தமிழகத்திற்கு தெரியும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சித்துள்ளார். முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். கூவத்தூர் நிகழ்ச்சிக்கு பின்னர் தான் இவரின் முகமே எல்லோருக்கும் தெரிய வந்ததாக விமர்சனம் செய்தார். தேர்தல் நேரம் பார்த்து நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதாக விமர்சித்த அமைச்சர், அவரது கட்சி மாநாட்டிற்கு சென்று வந்த உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் சோறு போடாதீர்கள் என்று நகைச்சுவையோடு குறிப்பிட்டார். டெல்லி மதுபான ஊழலை விட தமிழகத்தில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில்
டாஸ்மாக் ஊழல் அரங்கேறி உள்ளதாக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்து 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாகவும் அவர் கூறினார். இந்திய ரூபாயின் இலட்சியினை ஏன் ஆரம்பத்திலேயே திமுக எதிர்க்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், சர்வதேச அளவிலான சின்னத்தை ஏன் மாற்ற வேண்டும் என்றும் அவர் வினவியுள்ளார். ஊழலை மறைக்கவே புதிய கல்விக் கொள்கையை திமுகவினர் எதிர்க்கின்றனர் என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தமிழக வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதாக பட்ஜெட் அமைந்துள்ளது என விருதுநகர் நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக பட்ஜெட் மாநிலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வளர்ச்சியை மையமாக கொண்டுள்ளது என்று கூறினார். மதுரை மாநகரின் வளர்ச்சிக்காக சிறப்பு தொகையாக 300 கோடி ரூபாய் வழங்கியிருப்பது பாராட்டக்கூடியது என்றும், ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளதால் தமிழகம் வளர்ந்த மாநிலங்களில் ஒன்றாக மாற உதவும் என்றும் கூறினார். அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதைதான் அமலாக்கத்துறை சொல்லும் என்றும், இல்லாததை பொல்லாததை கட்டை கட்டிவிடும் அமலாக்கத்துறைக்கு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு செல்வதற்கு மட்டும் வழி தெரியவில்லை என அவர் விமர்சித்தார். ரூபாய் லட்சியினை தமிழக அரசு மாற்றுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்றும், இதனை பாஜகவினர் பெரிதுபடுத்தி வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டிய மாணிக்கம் தாகூர், தமிழக அரசு எதை செய்தாலும் நிர்மலா சீதாராமனுக்கு கோபம் வந்துவிடும் என விமர்சித்தார். முதலமைச்சர் பற்றி அவதூறு பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்த உயர்நீதிமன்றம், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் என்ற முறையில் கவனமாக பேச வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அதிமுக சார்பில் நடைபெற்ற பல்வேறு பொதுக்கூட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலினை குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி, நீதிமன்றம் பலமுறை எச்சரித்தும் மோசமான வார்த்தைகளை சி.வி. சண்முகம் பேசியதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் ஆளும் கட்சியை விமர்சிக்க உரிமை உள்ளதால் பேசியதாக சி.வி. சண்முகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, எதிர்காலத்தில் இதுபோன்று பேசாத வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என எச்சரித்தார். சட்டத்துறையின் முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் கவனமாக பேச வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதி, ஆளும் கட்சியை விமர்சிக்கலாம் என்றாலும் உருவக்கேலி உள்ளிட்டவை கூடாது என கருத்து தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கடந்த 1997, 2000 ஆண்டுகளில் இந்திய ரிசர்வ் வங்கியின் மற்றும் மத்திய அரசிடம் முறையாக அனுமதி பெறாத சங்கத்தின் மூலம் வெளிநாட்டிலிருந்து 1,54,00,000 ரூபாய் வரை பணம் பெற்றதாக எழுந்த புகாரில் ஜவஹிருல்லா, தமுமுக நிர்வாகிகள் எஸ். ஹைதர் அலி, சையது நிஷர் அகமது மற்றும் நல்லா முகமது, களஞ்சியம் ஷேக் உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த எழும்பூர் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் அனைவருக்கும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஜவஹிருல்லா உள்ளிட்ட 5 பேரும் மேல்முறையீடு செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தின் தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டது. ரம்ஜான் நோன்பு காலம் என்பதால் 1 மாதத்திற்கு தீர்ப்பை அமல்படுத்துவதை நிறுத்தி வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 66,000 நெருங்கி வருவதால் சாமானிய மற்றும் நடுத்தர மக்கள் கவலை அடைந்துள்ளனர். தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த தங்கம் விலை கடந்த 2 நாட்களில் 800 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 64,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று மீண்டும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 65,840 ரூபாய்க்கு விற்பனையாகி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கிராமுக்கு 110 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 8,230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.